ஹாய் நண்பா. ஸோ ரேப்பிடோ 2 மணி உக்கடம் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் இங்கே ஆர்டர் வரும். மற்றபடி சிங்காநல்லூர் எந்த ஏரியாலனாலும் ஆர்டர் வராது. ஏன்னா 4 மணிக்கு மேலே தான் பஸ்ஸு வர ஆரம்பிக்கும். எல்லா ஏரியாலையும் அப்போ தான் ஆர்டர் வரும். அது வரைக்கும் ஆர்டர் வர ஒரே இடம் உக்கடம் பஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ ரேப்பிடோ புதுசாக ஓட்டுற எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். இதில் ஏர்ன் பண்ணலாமா, நிறையா வந்தால் ஏர்ன் பண்ணிடலாம், அப்படியெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் வீடியோ போடுறான், இவன் வீடியோ போடுறான்னு சொல்லி நம்பி ஏமாறாதீங்க. அவன் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அந்த வீடியோஸ் வியூஸ் அதிகமாகும்போது அவனுக்கு அதில் பணம் வர ஆரம்பிக்குது. அந்த பணத்தை வச்சு சம்பாரித்த மாதிரி காட்டிக்கிறான். அது அவனோட இஷ்டம். அதனால் அதை நம்பி சில பேர் ஏமாறுறீங்களா, அதுதான் தப்பு. ஸோ ரேப்பிடோ பைக் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் மார்னிங்லேருந்து நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பார்சல் ஆர்டர் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணி ஓட்டுங்க. ரேப்பிடோவில் கமிஷன் எடுக்க மாட்டான். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். அதில் தான் நல்லா சம்பாதிக்க முடியும், ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் பெரிய சிட்டி சென்னை, கோயம்புத்தூரில் நல்லா சம்பாதிக்கலாம். ஆஃபீஸ் ஏதாச்சும் கிட்ட இருந்துச்சுன்னா இந்த கிராசரி பார்சலோ ஃபுட் டெலிவரி எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போனீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சர்ஜே எப்போ ஆன் ஆகுன்னா நீங்கள் நல்லா ரேட்டிங் வச்சுருக்கணும். ஆர்டர் கேன்சலேஷன் கம்மியாக இருக்கணும். அவங்களுக்கு சர்ஜே ஆனில் தான் இருக்கும். ரொம்ப கேன்சல் பண்ணவங்களுக்கு சர்ஜே கண்டினியூஸாக ஆஃப் பண்ணிடுவான். அவனுக்காக தோன்றப்போ ஓப்பன் பண்ணி விடுவான். இந்த கோட்டுங்கிறது நீங்கள் நிற்கிற ஏரியா ஒரு 3 ஏரியாவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேபிடோ பொறுத்த வரைக்கும் வாலெட்டில் 302 ரூபா ஆச்சுன்னா அக்கௌண்ட் ஆஃப் ஆயிரும். நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் வாலெட் ஓப்பன் ஆகும். இன்னொன்று, இதில் காட்டுற இன்சென்டிவ் எல்லாம் நம்பி நீங்கள் இன்சென்டிவ் தட்டிடலாமாப்ல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி ஏமாறாத நண்பா. ஏமாற்றம்தான் பெரிய தப்பு, நம்ம மைனஸ் பாயிண்ட்டே. பெரிய சிட்டியில் அதாவது சென்னை, கோயம்புத்தூரில் இதில் காட்டுற இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிராஃபிக்கை பேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், அச்சீவ் பண்ணவே முடியாது அந்த இன்சென்டிவ் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு நீங்கள் இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, இந்த பிளான்ஸில் போய் பார்த்தீங்களா, 0 தூக்கிட்டான். இது எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆக்டிவ் பிளான் 13% கமிஷனு. அது அப்படியே இருக்கட்டும். இந்த 2 செலக்ட் பண்ணாதீங்க. இந்த 2 வேஸ்ட்டு. இன்னொன்று, அந்த ஒரு நாளைக்கு 7 ரூபா கட்டினா அன்லிமிட்டடு. ரேப்பிடோ கமிஷன் எடுக்க மாட்டான். ஜிஎஸ்டி கமிஷன் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அதை வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாத டைமில் நம்ம நார்மலாக இந்த பிளானே இருக்கட்டும். சப்போஸ் இன்சென்டிவ் எப்பாச்சும் ஒரு நாள் நீங்கள் அக்ரெசிவாக ஓடி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த பிளானுக்கு மட்டும்தான். இந்த 2 பிளானுக்கு இன்சென்டிவ் தொட்டுட்டிங்கன்னா இன்சென்டிவே கிடைக்காது ஜென்மத்திக்கு. அதுவாக எக்ஸ்பீரி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டிங் வாங்க பார்த்துங்க ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும். பார்சல் ஆர்டர், அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் வந்தால் எடுக்காத நண்பா, எடுக்காத. மெயினாக லேடிஸ் வந்தால் சத்தியமாக எடுக்காத. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. லேடிஸ் எல்லாம், ஜென்ஸு கூட ஒரு 30 ரூபா சேர்த்து தருவான்னு வச்சுக்கோ. லேடிஸ் எல்லாம் பெப்பே தான். ரிவார்ட்ஸில் போயிட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஃபேமிலிக்கு. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எப்படின்னா, ஹாஸ்பிட்டல் கவர் 50,000, டெத் கவர் 5 lakhs. ஸோ அந்த ட்ரிப்பில் எது நடந்தாலும் உங்களுக்கும் கஸ்டமருக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும். கஸ்டமருக்கும் சொல்லுங்கள், கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே கிளைம் ஆகும். இப்போ ஒரு ஆள் தனியாக இண்டிவிஜுவலாக இன்சூரன்ஸ் போடுவான்ல, அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ். ஒரு சில இதுக்கு கிளைம் ஆகாது 100%. அது எது சேஃப்டினா, கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் தான் சேஃப்டி. அதுதான் 100% ட்ரஸ்டபுள். கண்டிப்பாக கிளைம் ஆகும். இண்டிவிஜுவல் போனீங்கன்னா நீங்கள் வேணால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்ன சொல்லுவான்னா, இண்டிவிஜுவலாக கார்ப்பரேட்டான்னு கேட்பான். ஏன் கேட்குறான்னா, இண்டிவிஜுவல்னால் கவர் ஆகாது, கார்ப்பரேட்னால் கண்டிப்பாக கவர் ஆகும். கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள். ஆக்கோன்னு ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் ஏற்றிக்கினா ஒவ்வொரு ரைடுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். கண்டிப்பாக கவர் ஆகும். அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லி ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அவங்களே கூட கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சென்னையில் ஒரு பொண்ணுக்கு அப்படி தான் நடந்திருக்கு. ஆப்போசிட்டில் வந்த கார்காரன் அடித்து தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் அதை சில தற்குறி ஜென்மங்க எப்படா ரேபிடோ மேலே பழிய போடலாங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது கிடச்சிருச்சு. ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் வாய் பேசுகிறது.
தெரிலினா ஓரமாக சாத்திட்டு இருக்கணும். அதை விட்டு போட்டு தேவையில்லாதெல்லாம் எதுக்கு இல்லாத ஒன்று. அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆகிடுச்சு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது க்ளைம் பண்ணி தரலாம், அதை சொல்லலான்லாம் வழியை காணோம். எப்படா எவன் கூடிய கெடுக்கலானே அலையிறது. செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லி பழகுங்க. இன்சூரன்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் ஒன். இது வந்து டோட்டலாகவே கட் பண்ணிடுங்க. இது வேஸ்ட்டு. சென்னை கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த ரைடிங் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரைடு கிட்ட கொண்டு விட்டுட்டிங்கன்னா அடுத்த ரைடு உங்களுக்கு கிடைக்கும். இது பெரிய சிட்டியில் மட்டும்தான் இருக்கா. ஸோ வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்தான பார்க்க மாட்டாங்க பசங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.